மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில 360 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ஒரு தம்பதியினர் இந்தியா வரைக்கும் போயிட்டு மீண்டும் இலங்கைக்குள்ள வந்து இப்போது கைது செய்யப்பட்டு விளக்குமறியலில் வைக்கப்பட்ட சங்கதி குறித்து தான் இந்த காணொலி. எதனால நடந்த, எப்படி நடந்த, எங்க தொடங்கி எங்க முடிஞ்ச அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற செய்திகள் தான் எங்களுடைய தேடலையும் எங்களுடைய காணொலியுடைய தரத்தையும் கூட்டும் என்ற வேண்டுதலோடு வீடியோக்குள்ள போகலாம். இந்த தம்பதியினர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொழும்பு பிரதேசத்தை வசிப்பிடமாகவும் பிறப்பிடமாகவும் கொண்டவங்க. இவருடைய பெயர் ஷிஹாப் ஷரீஃப். இவர் அமானா தகாபிலுடைய நிதி பிரிவுடைய தலைவராக 15 ஆண்டுகள் செயலாற்றினவர் தான். 15 வருட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2013ஆம் ஆண்டு ஆகும் பொழுது அங்கேருந்து ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணியவர் எதுக்கு அப்படி செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு சுயமாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவர் ஒரு பிசினஸை ஆரம்பிக்கிறாரு. அது அவருடைய சுதந்திரம். அது 2013 இருந்து 2016 வரைக்கும் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் அவரோட பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு போனாரு. இவர் எல்லா பிரதேசங்களிலும் வேலை செஞ்சவங்களுடைய கெண்ட கவருக்கு இருக்கும் இல்லையா, அப்ப என்ன பண்றாருன்னா, கிழக்கில் இருக்கிறவங்களை தொடர்பு கொண்டு அதுல ஒரு சிலரோட பேசி, நான் இப்படி சுயமாக பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இதுல மாடு உல்ஹையாக்காக எடுத்து கொடுக்குற பிசினஸ் இருக்குது, அரிசி விற்பனை செய்யற பிசினஸ் இருக்குது, அதே மாதிரி சொக்ஸ் நிறுவனங்களோட கம்பெனிகளோட சேர்ந்து சொக்ஸ் பிசினஸ் செய்யறது இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்கள் நான் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு இவர் சொல்லி எனக்கு அங்கேயும் இந்த வியாபாரத்தை கொஞ்சம் விஸ்திரப்படுத்தணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லி அங்கேயும் சம்மாந்துறையில ஒரு ஸ்டோர் எடுத்து அங்கே இவருடைய பிசினஸ் அவர் கொண்டு போறதை பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற நேரத்துல 2016ஆம் ஆண்டாகும் பொழுது அங்கிருக்கிற அவருக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் பேசி வர சொல்லாரு, வக்காலா அப்படின்னு ஒரு சிஸ்டத்துல நான் ஒரு நிதி நிறுவனத்தை நான் செய்ய போறேன், இதுல யாராவது ஆர்வம் உள்ளவங்க இருந்தா இதுல நீங்க முதலீடு செய்ய சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அதுல ஒரு லாபத்தை என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எனவே பல்வேறு தரப்போட அவர் பேசி பல பேருடைய பணங்களை பெற்று அவர் ஏதோ ஒரு வகையில பிசினஸ்ல போட்டு லாபங்கள் கொடுக்கிற ஒரு அமைப்புக்கு வார இந்த சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கொடுக்கிறவருக்கு மாதாந்தம் 15,000 தொடக்கம் 20,000 வரைக்கும் அந்த வியாபாரம் நடந்த முறையை பார்த்து முறையை கருத்தில் கொண்டு லாபம் கொடுக்கிறவராக இவர் இருந்தாரு. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல புத்துவி தொடக்கம் 7வது வரைக்கும் இருக்கின்றவர்களோடு இவர் பேசி கதைச்சி ஒபிசியலாக 2016 ஒரு ஒபிசியம் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்படி யாராவது ஒரு பிசினஸ்ல ஆர்வம் உள்ளவங்களை யாரெல்லாம் அறிமுகம் செஞ்சு வைக்காங்களோ அப்படியானவங்களுக்கு இவர் கமிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வக்கால சம்பந்தமான இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கலுக்கு அட்வைசரா இவர் யாரை வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலவி மௌலானா முர்சி என்றவரை அட்வைசரா வச்சிருக்கிறாரு. அவரும் பல இடங்கள்ல இவருடைய நிதி சம்பந்தமான கொள்கைகள் எல்லாம் பார்த்து அதையும் அவர் சிபாரிசு செஞ்சிருக்கிறாரு. இப்படி இருக்கிற நேரத்துல ஆல்ரெடி அமானால யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் டீமாக அமைச்சு ஒபிசியலாக இந்த ஒரு நிதி நிறுவனத்தை இவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. எனவே பல மில்லியன் ரூபாய்கள் திரட்டப்பட்டு அழகான முறையிலே அந்த நிதி நிறுவனம் ஓடுறதை பார்க்க முடியுது. எனவே இதை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அவர் என்ன பண்றாருன்னா, புத்துவில் தொடங்கி 7வது வரைக்கும் பல்வேறு ஒபிசியலை தொடர்ந்து பல முதலீட்டாளர்கள்லாம் அவர் உள்ளுக்கு கொண்டு வராரு. இப்படி லாபமுட்டுகின்ற ஒரு நிறுவனமாக இப்படி பேய்த்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கேட்கறாங்க, இப்படி ஒரு லாபமுற்ற ஒரு அளவுக்கு நம்ம வந்தாச்சு, கிட்டத்தட்ட 900 மில்லியன் வரைக்கும் ரோல் ஆகிறத நாங்க பாக்குறோம், எனவே நாங்க என்ன பண்ணலாம்னா, இதுல என்ன நடக்குது என்பது எங்களுக்கு தெரியாது, சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டா இந்த பணங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எங்களை நம்பிய மக்கள் வந்திருக்கிறாங்க, நாங்களும் சில பேரை கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட கிழக்கு பொறுத்த வகையில இதுல முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 930 பேர் அளவில் இருந்தாங்க. எக்ரிமெண்ட் வைஸாக பார்த்தோமாக இருந்தால் 1400 எக்ரிமெண்ட்ஸ். எனவே ஒருத்தருக்கு 2 எக்ரிமெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இருந்திருக்க கூடும். எனவே இப்படியானவர்களுக்கு யார் பொறுப்பாக முடியும்? டிரெக்டர் போர்டுல இருந்தவங்க கணவன் மனைவி மட்டும்தான். எனவே நீங்க எங்க முதலீடு செஞ்சிருக்கீங்க அப்படி எந்த விஷயங்களும் எங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்சு கொண்டா இன்னும் எங்களுக்கு வேகமாக ஒர்க் பண்ணலாமே என்ற ஒரு விஷயத்தை பரஸ்பர ரீதியாக அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போது அவர் அதை சொல்வதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டல. பலமுறை கேட்டதுனால அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு 60% பணத்தை சில
ஒரு நடுத்தரமான கம்பெனிகள் நான் முதலீடு செஞ்சிருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துடைய பேரையும் என்ன சொல்ல முடியாது, அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் இவங்க கேட்டதுனால அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் என்னுடைய பிசினஸ் நிறைய இருக்குது. அதுல குறிப்பாக வந்து அரிசி இருக்குது, பம்பஸ் இருக்குது, அதே மாதிரி சாக்ஸ், அது மாதிரி மாட்டு பண்ணைகள் இருக்கின்றன சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவங்க கேட்டிருக்கிறாங்க, மாடு ஈஸ்டர்ன்ல தான் நீங்க வாங்கணும், அப்ப இங்க தானே இருக்கும், அதை பார்க்கலாம் என்று சொன்னதுக்கு, இல்ல நான் முல்லைத்தீவுல வந்து ஒரு 35 மில்லியன் ரூபாய் பொறுமதியா நான் மாட்டு பண்ணையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, பரவாயில்ல நாங்க அங்க போயிட்டு பார்ப்போம், அந்த ஆபரேஷன் எப்படி நடக்குது, யார் பொறுப்பு, என்ன மாதிரி இது நடக்குது ஒரு பார்த்துட்டு வரலாமே என்று சொன்ன நேரம் அப்படி ஸ்டாஃபோட போறாங்க வந்து முல்லைத்தீவுக்கு. அங்க போயிட்டு பார்த்த நேரம் கிணத்தை காணோம்ன்ற மாதிரி மாட்டை காணோம். அப்ப உரியவர் சொல்லியிருக்கிறாரு, மாடு அங்க இருக்குது இங்க இருக்குது. சில தினங்கள் அலக்கழிச்சதுக்கு பின்னால ஸ்டாஃப் சொல்றாங்க, இப்ப பாத்தீங்களா மாட்டை காட்டவும் இல்லை, ஆட்டை காட்டவும் இல்லை, காட்டவும் இல்லை. இதுதான் நாங்க ஆரம்பத்துல சொல்லி வரோம், இது எங்க இருக்கு என்ன இது இதை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த நாங்க சொல்றோம், நீங்க கோவிக்க தேவையில்லைன்னு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாருமே திரும்பி வராங்க. அப்ப அவர் ஷியாப் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க எதுவும் துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாரு. சரி அப்படியே இங்க வராங்க. வந்தது பிறகு 2019 ஆரம்ப காலப்பகுதியில் இவர் சொல்றாரு வந்து, நான் கிழக்குல இருக்கிற முதலீட்டாளரோட பணத்தை திரும்ப கொடுக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன நேரம் அப்ப இவங்க சொன்னாங்க, பரவாயில்ல நல்லது, கஷ்டமாக இருந்தால் மேனேஜ் பண்ண முடியாது இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஆஃபீஸ் கொழும்புல அங்கே இங்கெல்லாம் அவரோட ஆஃபீஸ் இயங்கி கொண்டு தான் இருக்குது. வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க முதலீடு செய்து தான் இருக்கிறாங்க. எனவே இதை எனக்கு தொடர முடியாது அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கிறாரு. சொல்லி சில தினங்கள்ல வந்து ஈஸ்டர் தாக்குதல் நடக்குது. ஈஸ்டர் தாக்குதல் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வழமையாக லாபங்களை குறித்த தேதிக்கு கொடுப்பாங்க. அந்த தாக்குதல் நடந்த அந்த மாசம் வந்து ஒரு சில தினங்கள் பிந்தியாச்சு. அதுக்கு அவர் சொன்ன நியாயங்கள் என்னன்னா, நாங்கள் பெரும்பாலான நிதி நிறுவனங்கள் முஸ்லீம்களுடைய அதை நாங்கள் முதலீடு செஞ்சிருக்கிறோம், சில இஷ்யூக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்போ எங்களுக்கு இந்த லாபத்தை தர முடியாது இருக்குதுன்னு இவங்க பார்த்தாங்க. உரிய டேட்டுக்கு இவ்வளவு காலம் தந்தவர் தானே, இதுக்கு மேலே என்ன அவர் இதாக செய்ய போறாருன்ற நம்பிக்கையில முதலீடு செய்தவர்களும் அதை நம்பி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல கொஞ்சம் லேட் ஆகட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது டிலே ஆக ஆரம்பிக்குது. டிலே 2 வகையா பார்க்க முடியுது. ஒன்று வந்து லாபத்தை தாரதுலையும் டிலே ஆகுது. சிலவருடைய எக்ரிமெண்ட் முடிஞ்சு பணத்தை ஒப்படைக்கணும், 3 மாசம் 6 மாசம் கொடுத்தவங்களும் இருப்பாங்க. அந்த காலம் வந்து அந்த பணத்தையும் கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் உருவாகுது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர்ஸ் நேரடியாக ஆஃபீஸுக்கு வந்து கதைக்க ஆரம்பிக்கிறாங்க, பணத்தை தாங்க லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இந்த தகவலை வந்து ஷியாபுக்கு இந்த ஊழியர்கள் சொல்றாங்க. சொன்ன நம்ம அவரை சொன்னாரு, நீங்க உடனடியாக எல்லாரையும் கூப்பிடுங்க, பள்ளி வாயல்கள் உலமாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் சொன்னாரு, நான் ஒரு 6 மாதத்துக்குள்ள உங்களுடைய எல்லா பணங்களையும் நான் செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இடையில அவர் சொல்றாரு 6 மாசம் எங்களுக்கு தேவையில்லை. ஸ்டாஃப்ட சொன்னாரு, அதுக்கடையில் நாங்கள் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யும். எனவே எனக்கு ஆஃபீஸுக்கு கொழும்புக்கு வாங்க ஒர்க் பண்றதுக்கு, இது சம்பந்தமான கடிதங்கள் அடிக்கணும், எக்ரிமெண்ட் பார்க்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து கொழும்புக்கு போறாங்க. கொழும்புக்கு போன நேரம் ஆஃபீஸோட நிலைமை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. எனவே இவங்களும் பலவாறு கேட்குறாங்க, அவங்களும் சரியான பதில ஷியாப் தரப்புல யாரும் சொல்ற மாதிரி இல்லை. கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஆஃபீஸ் இயங்குறத பார்க்க முடியுது. இவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு சாரார் முன்னின்று பேசுறதை பார்க்க முடியுது. எனவே ஷியாபுக்கும் ஸ்டாஃபுக்கும் இடையில ஒரு விரிசலும் ஒரு இடைவெளியும் இருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப நேரடியாகவே ஈஸ்டர்ன்ல உள்ளவங்க கொழும்புக்கு வந்து முறைப்பாடு செய்யறாங்க, எங்க பணத்தை தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, எனக்கு வந்து ஈஸ்டர்ன்ல உள்ள ஸ்டாஃபோட வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாஃபோட தள்ள ஒரு பழிய போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப முதலீட்டாளர்கள் எல்லாம் ஸ்டாஃபை வச்சு சொல்றாங்க, நீங்க அவரை ப்ரெஷர் பண்ண வேணாம், எப்படி அந்த பணத்தை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்ன நேரம் இவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்படி சில தினங்கள் அங்க அந்த ஆபீஸ்ல காலம் கழியிற இந்த சந்தர்ப்பத்துல அவரோட நடவடிக்கைகள்ல மாற்றம் வந்ததோட இவங்க என்ன பண்றாங்கன்னா, புத்தி சாதுரியமாக இவங்க உடனடியாக ஒரு லோயரை பிடிச்சு இவரோட நடந்த எல்லா வகை எக்ரிமெண்ட் எல்லாம் எடுத்து, இப்படி ஒரு மோசடி நடந்திருப்பதாக இவங்க ஒரு கம்ப்ளைனை சிஐடியில பதிவு செய்யறாங்க. கல்முனையில 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வழக்கு தாக்கல செய்யறாரு. 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 12ஆம் தேதி வழக்குக்கு இது வருது. இப்ப எல்லாமே ஒரு வகையான சலசலப்போடும் மிக ஒரு பிரச்சனையோட போற இந்த சந்தர்ப்பத்துல வழக்குக்கு வருவாரு, ஏனையவங்களும் ஒன்று சேர்ந்து அந்த பணங்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற ஆசையோட முதலீட்டாளர்கள் வந்து கல்முனை அந்த கோர்ட்ஸுக்கு போறாங்க. இந்த வழக்கு எடுத்ததுதான் 12 மணி வரைக்கும் ஷிஹாப் வரல. இதுக்கு பிறகு ஷிஹாபுக்கான வரான் பிறப்பிக்கப்படுது. அதோட ஷிஹாபுடைய பயண தடையும் அங்க போடப்படுது. இது பயந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே அதிகப்படியான போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போட ஆரம்பிச்சோடனே போலீஸார் விழிச்சு கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, உடனடியாக இங்க இருக்கின்ற தொழிலாளர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டுல போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 1.5 மாதங்கள் 1 மாதங்கள் விசாரணைன்னு சொல்லி விளக்குமறியல்ல இருந்த அப்பாவி ஊழியர்களும் இந்த கேஸ்ல மாட்டிக்கொண்டதை பார்க்க முடியுது. இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல திடீரென 2020 11ஆம் மாதம் 7ஆம் தேதி இந்தியால தந்தை நியூஸ்ல ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது.
அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருகோணமலையிலிருந்து அன்சார் என்ற ஒருவர் அவரோட குடும்பத்தோடு இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வந்த உடனே இந்த செய்தியை இங்கிருந்த அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஊழியர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இவர் பார்த்தாரு, இது அன்சார் கிடையாது, இது ஷிஹாப், எப்படி தப்பிச்சு போனாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணினார்னா உடனடியாக தந்திக்கு போன் பண்ணி இவர் ஒரு குற்றவாளி, பண மோசடியில் ஈடுபட்டவர், இவரை தேடிக்கொண்டிருக்குது போலீசார் அப்படின்னு சொன்னதோட அவங்க சொன்னாங்க, ஒரு தனி மனிதர் சொல்றதையெல்லாம் எங்களால செய்ய முடியாது, ஒரு ஊடகம் சொல்லுமாக இருந்தால் அதை நான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி தந்தி சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியர் உடனடியாக அங்கிருந்த சக ஊழியர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு இவர் என்ன செய்யறாரு, அஜித் ரோஹன அவரை சந்திக்கிறாரு. அன்னைக்கு ஊடக பேச்சாளர், போலீஸினுடைய ஊடக பேச்சாளர் இருந்தவர் அஜித் ரோஹன. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு போதோ உடனடியாக அஜித் ரோஹன அவரோட பிரஸ் மீட்டிங்ல இவர் இன்னார்தான், இப்படியான ஒருத்தர் தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம், அவராக இவர் இருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்குது, விசாரணைகளை துரிதப்படுத்துறோம் என்று சொன்னதோட அங்க அவருக்கான விசாரணைகளை ஆரம்பிச்சு என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை உடனடியாக புழல் சிறையில அடைக்கிறாங்க. மனைவியை வேறாகவும் கணவனை வேறாகவும் குழந்தைய அரச காப்பகத்துல ஒப்படைக்கிறாங்க பராமரிப்புக்காக. இப்படி 2 மாதங்கள் சிறையிலிருந்து மீண்டும் முகாமுக்கு போடப்பட்டு அவங்க பிரிஞ்சே வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகுது. இப்படி இருக்கிற நேரம் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர்கள் குட்டி சாதுரித்தனமாக இந்த ஊழியர்கள சில பேர் யோசிக்கிறாங்க, இதை இப்படியே விட்டா நல்லமில்லையே, நம்மளோட பேருக்கும் அவப்பேரு, எங்கேயும் தொழில் செய்ய முடியாது. சில பேர் வெளிநாடு போக முடிந்த போதும் ஏர்போர்ட்ல அவனை திருப்பி அனுப்பியிருந்தாங்க. இப்படி எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல், யாரோ செஞ்ச வேலைக்கு இவர்கள் பலிக்கடவான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப இவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஷிஹாப் தப்பித்து போனது கொரோனா நேரத்துல ஊரடங்கு சட்டம் இருந்த ஒரு சந்தர்ப்பம். ஊரடங்கு சட்டம் என்றால் வீட்டிலே எல்லாரும் முடங்கி இருக்க வேண்டும். எப்படி ஷிஹாப் கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு போனாரு அப்படின்னு விஷயத்தை யோசிச்சு போட்டு இல்ல ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த வழக்குல பிரதிவாதிகளாக யாரை போட்டாங்கன்னா, சிஐடியினுடைய பணிப்பாளரையும் சிஐடியினுடைய ஓவைசியையும் பொலிஸ்மா அதிபரையும் சட்டமா அதிபரையும் இவங்க பிரதிவாதிகளாக போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இந்த வழக்கு ஓடிக்கொள்ளே இருக்குது. இறுதியில எப்படி தீர்ப்பு வர போதும் செய்தது போல தப்பித்து போறதுக்கு காரணம் இந்த துறையினர் தான் என்ற ஒரு பிரச்சனை வரும் என்பதனால போலீஸ் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்கை இதோட நாங்க நிறுத்திக் கொள்வோம், பிரச்சனையில நாங்க அவங்கள நாட்டுக்குள்ள கொண்டு தாரோம், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க செஞ்சாச்சு, இந்த வழக்கு இதோட முடிச்சுக்குவோம் என்ற ஒரு சுமூகமான பேச்சுக்கு வந்தாங்க. அந்த அடிப்படையில ஷிஹாபும் மனைவியும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அந்த வகையில கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு அவங்கள கைது செஞ்சு இப்போது அவங்க கோர்ட்ஸுக்கு பாரம் பண்ணப்பட்டு கோர்ட்ஸ் அவங்கள விளக்குமறியல வைக்க சொல்லியிருக்குது. இது சம்பந்தமான விசாரணைகள் இப்ப துரிதமாக இயங்கி கொண்டிருக்குது, நடந்து கொண்டிருக்குது. இதுதான் இந்த கம்பெனிகளாக நடந்த விஷயங்கள் என்பதை நாங்க தேடி பார்த்ததுல கிடைச்ச விஷயங்கள். இன்னைக்கு ஹராம் ஹலால் ஒரு பிசினஸாக மாறியாச்சு. அதுக்கு போதாக்குற உலமாக்களையும் வாத்தியம் பாட நம்ம இழுத்துக்கிறோம். இங்க இருக்கிற உலமாக்கள் உண்மையிலே நிதித்துறையில எவ்வளவு தூரம் எக்ஸ்பர்ட்ன்றதை நாங்க பாக்குறது இல்லை. உலமாக்கள் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னுட்டா நம்ம நம்பிடுறது என்ன, எல்லாமே சரியா நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க அங்க போய்த்துடுறோம். இப்ப அரசு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதி நிறுவனம் மத்திய வங்கியில ரெஜிஸ்ட்ரேஷனே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை அவங்க நேரத்துல கேட்டு இருக்கிறாங்க, நிறுவனத்துல வேலை செய்யறவங்க கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு மத்திய வங்கியில ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்காலா சிஸ்டத்துல ஏதாவது பிசினஸ் செய்யறதாக இருந்தால் அதுக்கு சர்டிபிகேட் எதுவும் தேவையில்லை, பதிவு செய்ய தேவையில்லைன்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி லாபமுற்ற நிறுவனம் எப்படி திடீர்னு நட்டமானது என்பதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி. சேஃபாக முதல் இருந்தா அதை அப்படியே கொடுத்துருக்கலாமே, ஏன் இத்தனை இழுத்தடிப்பு, நாடு கடந்து போக வேண்டிய தேவை ஏன் வந்தது, ஏன் கோர்ட்ஸுக்கு வராம தலைமுறை வாங்கணும்டா? எனக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த நிறுவனம் சரியாக நடந்தில்ல, சரியான முறையில முதலீடுகள் செய்யப்படல, அந்த பணங்கள் சரியாக லாபம் ஈட்டல. அப்ப எப்படி லாபம் கொடுத்தாரு 3-4 வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லாபம் எப்படி கொடுக்க முடியும்னா, இவர்கிட்ட வாங்கி அவருக்கு கொடுக்குற, அவர டைம் வரும்போது இன்னொருத்த வாங்கி இன்னொருத்த கொடுக்குற, இப்படி ரோல் அடிச்சுட்டு போனதை தவிர இது சரியான ஒரு பிசினஸ்ல போனதாக எனக்கு தெரியல. அப்படி ஒரு பிசினஸ்ல போயிருந்தா ஜஹரானுடைய பிரச்சனை ஒரு சில நாட்கள் அப்படி சிக்கல் வந்தோன்னு இவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த பணத்தை அப்படியே கொடுத்துட்டு நாங்க இதெல்லாம் சுமூகமானது பிறகு மீண்டும் இதை நம்ம செஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு புரிதலோட அந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாம். ஏன் அது முடிக்கலன்னா அங்க எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கணும். ஏன்னா மாட்டை பார்க்க போன இடத்துல மாடும் இல்லை, ஆடும் இல்லை, காடும் இல்லைன்னு திரும்பி வந்த இடத்துல இந்த மாதிரி எத்தனை இடத்துல போட்ட சளி வந்துச்சோ இல்லையோ தெரியல. எனவே இது முறையாக சரியாக செஞ்சப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா அதுல ஏதோ பிழைகள் இருந்திருக்கணும் என்பது எமது பார்வை. எனவே ஷிஹாப் இதுல என்ன நடந்தது என்பதை வாய் திறந்து சொன்னால்தான் இதுக்கு அடுத்த கட்டம் அது நகர வாய்ப்பு இருக்கிறது. இதுல வருகின்ற தீர்ப்பு இது போன்ற ஏமாற்று பேர்வழிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கட்டும் என்பதுதான் மீசான் டிவி இதை பற்றி பேசுவதற்கான முக்கிய நோக்கம். எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் முறையாக மன தூய்மையோடு வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பில்லை என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.